விவசாயம் உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான எந்த தொழில் உள்ளீடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? விவசாயத்தில் உற்பத்தி திறனை அதிகரிக்க உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற தொழிற்சாலை தயாரிப்புகள் மிக முக்கியமான உள்ளீடுகளாகும். இவை விவசாயத்துறைக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்துகின்றன. விதைகள் மற்றும் நீர் ஆகியவை இயற்கை மற்றும் உயிரியல் சார்ந்த உள்ளீடுகள். வீடு மற்றும் சிறப்பு அலங்கார பொருட்கள் குழுமம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? கரூர் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்களான திரைச்சீலைகள் மற்றும் படுக்கை விரிப்புகளுக்கு உலகளவில் புகழ் பெற்றது. இது தமிழ்நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சென்னை வாகனத் தொழிலுக்கு பெயர் பெற்றது. கோயம்புத்தூர் விசைத்தறி மற்றும் பம்புகளுக்கு பெயர் பெற்றது. இந்தியாவில் நாணயங்களில் உருவப்படங்களைப் பொறிக்கும் கிரேக்க வழக்கத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சியாளர்கள் யார்? இந்தோ கிரேக்க குஷான அரசர்கள்தான் இந்தியாவில் முதலில் உருவப்படங்கள் மற்றும் பெயர்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை அறிமுகப்படுத்தினர். இது இந்திய நாணய வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. பொதுத்துறையுடன் ஒப்பிடும்போது தேசிய உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பு என்ன? இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மை மற்றும் இதர உற்பத்தித் துறைகளில் தனியார் துறையின் பங்களிப்பு பொதுத்துறையை விட மிக அதிகமாக உள்ளது. நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் பெரும்பகுதி தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடமிருந்தே கிடைக்கிறது. இந்தியா எந்த ஆண்டு டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994 இந்தியா டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது. இது உலக வர்த்தக அமைப்பு WTO உருவாக வழிவகுத்தது. இது காட் ஒப்பந்தத்தின் 8வது சுற்று பேச்சுவார்த்தையின் இறுதி வரைவாகும். சுய உதவிக் குழுக்கள் மூலம் வழங்கப்படும் கடன் மூலம் குறிப்பாக எந்த குழுக்கள் பயனடைகின்றன? சுய உதவிக் குழுக்கள் SHGs குறிப்பாக ஏழை எளிய மக்கள், தெருவோர வியாபாரிகள் மற்றும் மீனவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த உதவுகின்றன. இது முறைசாரா கடன் வழங்குநர்களிடம் இருந்து இவர்களை பாதுகாக்கிறது. பெரிய நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் பங்குச்சந்தை மூலம் நிதி பெறுகின்றன. நியாயமான வர்த்தக அமைப்பு தொழிலாளர் குறித்து என்ன கோருகிறது? நியாயமான வர்த்தக அமைப்பு ஃபேர் ட்ரேட் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதையும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இது சர்வதேச தொழிலாளர் தரநிலைகளை பின்பற்றி நியாயமான ஊதியம் மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழலை வலியுறுத்துகிறது. நமது உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் பல சட்டங்களை இயற்றுவது எதற்காக? குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பது ஒரு ஜனநாயக அரசாங்கத்தின் மிக முக்கியமான கடமையாகும். இதற்காக இந்திய அரசியலமைப்பு மற்றும் பல்வேறு சட்டங்கள் மூலம் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. பணத்தின் முக்கியமான இரண்டாம் நிலை செயல்பாடுகள் எத்தனை குறிப்பிடப்பட்டுள்ளன? பணத்தின் இரண்டாம் நிலை செயல்பாடுகள் 3: வருங்கால செலுத்துதலுக்கான அடிப்படை, மதிப்பின் நிலைக்கலன் மற்றும் மதிப்பின் மாற்று. இவை பணத்தின் முதன்மை செயல்பாடுகளுக்கு துணையாக அமைகின்றன. 2 என்பது பணத்தின் முதன்மை செயல்பாடுகளின் எண்ணிக்கை. புதிய பொருளாதார கொள்கையின் கீழ் ரூபாயின் மாற்று விகிதம் தொடர்பான ஒரு குறிக்கோள் என்னவாக இருந்தது? 1991ஆம் ஆண்டின் புதிய பொருளாதார கொள்கையானது சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப ரூபாயின் மதிப்பை தீர்மானிக்கும் யதார்த்தமான மாற்று விகித முறையை அறிமுகப்படுத்தியது. இது உலக வர்த்தகத்தில் இந்திய ரூபாயின் போட்டித்தன்மையை அதிகரிக்க உதவியது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.